குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் விலாக்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் விலாக் வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது. இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு ஸ்பெஷல் டே. எங்கள் பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே வந்து அவருக்கு. சரி வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்ன நல்லா பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா பால் சுட வச்சுட்டேன். நேற்று நைட்டே வந்து மூக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அவனுக்கு வந்து பிடிச்சது சப்பாத்தி, அதனால சப்பாத்தி இன்னைக்கு பண்ணிவிட்டு மூக்கடலையை போட்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த குளிக்கிறதுக்கு தண்ணி சுட போட்டு வச்சுருக்கேன். 2 பேரையும் கூப்பிட்டு இருக்கேன், இன்னும் வரவே இல்லை குளிக்கிறதுக்கு வேற. சரி நான் இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைய போறேன். இப்போ அடுத்த ஒர்க் வந்து பிசைஞ்சிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ மூக்கடலை கிரேவிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் எண்ணெயை ஊற்றி கடுகு ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சண்டே அன்றைக்கி பிரியாணி பண்ணும்போது வைக்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதை அரைக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது எனக்கு வந்து, அதனால கடன் இருக்கிறத கடன் வச்சு பண்ண வேண்டியது தான். வேறு ஃபாஸ்ட்டாகவே சுத்தம் பண்ணுறானே, ஃபாஸ்ட்டாகவே எரிய மாட்டான். பாருங்களா போட்டு அப்படியே இருக்க, நம்ம அவசரத்துக்கு இந்த அடுப்பு கூட அவசரமா எரிய மாட்டேது. ஃபுல் ஸ்பீட்ல தான் இருக்குதே. அம்மனே தண்ணி சுட்டுடுச்சு அம்மனே குளிக்கிறதுக்கு. போ அதாவது கதை திறந்துட்டாங்க. மூக்கடலை வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருந்தேன். அதனால வந்து இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ பத்தலைன்னா அப்புறமா பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டு இதுலேயும் உப்பு போட்டோம்னா அதிகமாகிடல. சரி இப்போ வந்து ஒரு 4 சின்ன தக்காளி, 3 சைஸ் தக்காளி, 4 தக்காளி வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வீட்டு தலைவர் தான் வந்து இந்த அளவுக்கு மிக்சியில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜூஸர் ஆக்கி கொடுத்துருக்காரு. அவ்வளோதான், இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த சைடு பேசாத எடுத்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டோமா, டைம் ஆகுது. இப்போ மசாலாவெல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. தக்காளியில் வந்து நான் இப்போ வீட்டு அரைச்ச மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எதை வச்சு தட்டை வச்சு டப்பாவை போடுறேன். அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்னன்னு தெரியலங்க, காலிலேருந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் தனியா பவுடர் 1/2 ஸ்பூனு. அப்புறம் ஜீரக பொடி வந்து 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். கைக்கு வர்றதை தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வரமாட்டேது அவசரத்துக்கு. இதில் கூட கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கரம் மசாலா. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்ச மூக்கடலை போட்டு கலக்கிட வேண்டியதுதான். இன்னைக்கு தேங்காயெல்லாம் எதுவும் அரைச்சி ஊற்றலை, பட் இருந்தும் திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி தான் பண்ண போறேன். ஸ்ட்ரீட் ஸ்டைல் காளான் மூக்கடலை எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? நான் இஷ்டத்துக்கும் வச்சுட்டேன். விசில் வேகிறதுக்கு வந்து வாவ் சூப்பராக வந்துருக்குது. நாளைக்கே எப்படியும் மூக்கடலை சுண்டல் தான் பண்ணி ஆகணும். சரி இன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு அவன் சாப்பிட்ற மாதிரி பண்ணணுமே தண்ணுக்குன்ட்டுன்னு இதை பண்ணிட்டேன். இன்றைக்கும் நாளைக்கு கொஞ்சமாக பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். வேக வச்ச மூக்கடலை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடவே மிக்ஸ் பண்ணிக்கிறதுல. ரெடி ஆயிடுச்சு, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. இல்ல ஆமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுல, பாருங்க. ஆனாலும் வந்து இந்த மூக்கடலை வந்து தண்ணியில ஒட்டாம இருக்குல்ல, அந்த தாமரை வந்து தண்ணியில ஒட்டாத இருக்கும் போது மூக்கடலை பாருங்க தண்ணி தனியா தெரியுதுல்ல, அது மாதிரி இருக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி விடுவோம். அப்புறம் தேங்காய் இன்னைக்கு ஊத்தாதான் நான் என்ன பண்றேன், கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் எடுத்து அதை வந்து தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் அதுவும் எதுவும் ஒட்டுற மாதிரி தேங்காய் ஆகிடுமாவா, கொஞ்சம் வந்து திக்கு கொடுக்கும் சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு. அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிட வேண்டியது தான். இப்போ பார்ப்போம், இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் திக்காக வரும். அவ்வளோதான், சென்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க. கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு கலக்கிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இது ஆறுச்சுன்னா கரெக்டாக வரும். இன்னும் கொஞ்ச நேரம்
போதும் போதும். ஓரளவுக்கு வந்து திக்கா ஆயிடுச்சா கிரேவி? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. இது வந்து தயிர் இல்ல, லெமன் தான் ஊற்றணும். தயிர் எதுக்கு ஊற்றணும்? இல்லை, லெமன் ஊற்றிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். இது வந்து மத்தியானத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் இதை. அவ்வளோதான். இப்போ வந்து சப்பாத்தி கல் வச்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாமா? அவ்வளோதான். ஏய் விழுந்துடாத நீ வேற. சப்பாத்தியை வந்து போட வேண்டியதா. மாவுலாம் நான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். பால் வந்து சுடுற நேரத்தில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது நல்லா இப்போ வந்து சூப்பராக செட் ஆகிருக்குது. ஆமாம், இந்த வீடியோ எடுக்கிறவரு அப்பப்போ ரொம்ப அதிகமாக பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசும்போது என்ன பண்ணது, பக்கத்தில் வச்சுட்டு டம்முன்னு பிடிச்சி போட்டு எப்படி ஆனா கேமரா வச்சு மறைச்சிருவாரு. யாரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா அப்புறம் மொபைலுக்கு தான் இருக்கும். ரொம்ப பல நேரம் பொய்யா பேசிக்கிட்டு திரியுறீங்களா, அதனாலதான். வேற என்ன, அவ்வளவுதான். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துடலாம். டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க. மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம்ல, எங்க அது என்ன ஊரா இருக்கும்? அது வந்து சவுதி அரேபியா கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கும்ல. ஆமா, அவங்க ட்ரெஸ்ஸஸ் பாகிஸ்தான் மேபி இருக்கலாம். ஏதோ ஒரு இடம் சப்பாத்திய பண்ணாங்க பாருங்க. அதே மாதிரி நமக்கு அதெல்லாம் வராது, எதுக்கு ரிஸ்க்? அவங்களே பண்ணும்போது அப்படி இப்படின்னு ஓடுச்சு. மாவு மேல போட்டாங்க, ஒட்டாரி பண்ணாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாங்க பாரு. எனக்கு இதுக்கே தளர்றேன் நான் வந்து பண்ணிட்டேன். இல்லங்க, அவங்க இப்படி பண்ணி அதை சுத்தி அங்க வச்சு அப்படி பின்னாடி இழுத்துட்டாங்க. இப்படி பண்ணாங்க. ஆமா, அவங்களோட ஸ்டைல் பழகு அது மாதிரி. நம்ம மாவு போடல, இல்ல நிறைய மாவு போட்டிருந்தாங்க அவங்க. ஆனா மாவு போடல, அடியில இது பெருசா இருக்கும். அவசரத்துல எனக்கு சப்பாத்தியோட சைஸ் கூட ஒழுங்கா வரல இன்னைக்கு. அதான் அது பக்கத்துல நின்னுட்டு ஒருத்தர் டைம் ஆகுது இருக்காரு. உண்மையிலே டைம் தான் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஒரு சப்பாத்தி சுட்டுருக்கேன். யாருக்காவது சாப்பிட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். வந்து பைக் பிரேக் டவுன் ஆன காரணத்தினால் கார்ல போக வேண்டிய சுச்சுவேஷனா போச்சு. சொல்லியாச்சு. பர்த்டே பேபி வந்து இவர்தான். செமையா இருக்கான் ட்ரெஸ். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்ல தான் போவாங்க ஸ்கூலுக்கு. இன்னைக்கு வந்து பைக் பிரேக் டவுன் ஆனதுனால தூங்குறான் சனா. காலையிலே வந்து பைக் பிரேக் டவுன் ஆன காரணத்தினால கார்ல போக வேண்டிய சுச்சுவேஷனா போச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தன்னுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு 8 o'clock ஸ்கூல்ல இருக்கணும். இப்போ 8:10 ஆயிடுச்சு. மேம்க்கு வந்து மெசேஜ் போட்டுட்டோம். திடீர்னு பைக் பிரேக் டவுன் ஆனதுனால ஒன்றும் பண்ண முடியல. மேடம் வந்து ஷூவே இப்போ காருக்குள்ளதான் போட்டு விட்டாங்க. ஒரு வழியா அவங்கள அனுப்பி விட்டாச்சு, இறக்கி விட்டாச்சு 2 பேரையும். அப்பா அவங்க இறக்கி விடுறதுக்குள்ள பயங்கர டென்ஷன் ஆயிடுதுல்ல. ஸ்கூல் டைம்ல டைமிங்க்கு கிளம்புனா மட்டும்தான் நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கும். பைக் வந்து சொதப்பினதுனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் வீட்டுக்கு போய் நிறைய ஒர்க் இருக்கு கண்டினியூ பண்றதுக்கு. இன்னும் நாங்க எங்களுக்கு போய் சப்பாத்தி எல்லாம் நான் இனிமேதான் செய்யணுமே. போயிட்டு ஐயோ முருகா. ஓகே, நாங்க வீட்டுல போய் கண்டினியூ பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதுதானே சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா எல்லாரும் ஸ்கூல்ல அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு அப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்க எடுத்துட்டு ஷாப்பிங் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போதான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:45 ஆகும். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். நாங்கள் ஒரு நாள் டூ வீலர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நகை போட்டுனா வேலை செய்யற ஊழியர அந்த அட்மிட் ஆயிப்பாங்க கொடுத்து 5 பவுன் நகை வாயில போட்டோம். நான் நம்பிட்டான். அது ஏதோ இனிமாலாம் எல்லாம் கொடுத்து எடுத்தான். எடுத்துட்டு ஓனாவே போறோம்ல முடிக்கிட்டு அதை வேலை செய்யணும். அது இல்லையா
நான் இல்ல நீ இல்லன்னு தப்பிச்சிருப்பான் நோயாளி இல்ல இந்த பொம்பளை. தெரியாது அப்புறமா கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அதான் எப்படி கண்டுபிடிச்சாங்க தேவையே இது அவனுங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து குலோப் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். குலோப் ஜாமுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாம கொஞ்சம் இந்த விரல்லையே நம்ம லேசா மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சு விட்டாலே போதும், சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கட்டியாவும் பிசையக்கூடாது, தலை தலைன்னு பிசைஞ்சாலே நல்லா இருக்கும். இந்த வாட்டி வந்து அப்படிதான் பிசைஞ்சிருந்தேன். லாஸ்ட் டைம் கட்டியா பிசைஞ்சதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நானு. பாருங்க இந்த அளவுக்கு பிசையணும், இதுதான் வந்து கரெக்டான பதம். குலோப் ஜாமுன் மாவுலாம் பிசைஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் சுகர் சிரப் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ட்ரை ஆயிடுச்சு குலோப் ஜாமுனும், அதனால சரி இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல தான் 3 கப் எடுத்திருக்கேன். குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம். வந்து இது ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஜீராவை வந்து ரெடி பண்ணிடலாம். ஜீராவை ரெடி பண்ணிட்டு அப்புறமா குலோப் ஜாமுன் சுட்டு போட்டுற வேண்டியதுதான். குலோப் ஜாமா? ஆமா சாமி பண்ண மாதிரியே பண்றேன். ஆமா அப்பவே ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீ சொன்னாங்கல்ல. பை ஒன் கெட் ஒன்லயே 2 வாங்கிட்டு வந்துட்டேன். தெரியும் எனக்கு, ஒருத்தர் செய்து இன்னொருத்தர் செய்யறதாலே பிரச்சனை ஆரம்பிட்டேன். அதனால வந்து அவருக்கு தெரியாது செய்யறேன்னு. இருந்தாலும் சனாவது வாய் திறந்து கேட்டுரும். அந்த பையன் இருக்கா பாருங்க தன்னும், வாயே திறக்க மாட்டான். எதா இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, அவளுக்கு மட்டும் செய்தாங்க அவங்களுக்கு செய்யல பார்த்தியா அப்படின்ற மாதிரி மைண்ட்லேயே வச்சுக்குவோம். எதுவுமே வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த சனா பொண்ணு இருக்கு பாருங்க, நேற்று பன்னீர் வாங்கிட்டு சொன்னாங்க. நேற்று ஒன்றுமே பண்ணல, பன்னீர் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்ல சொன்னேன். அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக ஃபோனை எடுத்து அவள் தான் வச்சிருந்தா. சரி அப்படியே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பன்னீர் வாங்கிட்டு வான்னு சொன்னது தான் வந்து. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து, அம்மா என் பர்த்டேக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு என்ன லஞ்சு கொடுத்து விட்டீங்க அப்படின்றா. நான் என்ன டிஷ் பண்ண போறேன் அவகிட்ட எதுக்கு கேட்குறேன், எதுக்கு பண்ண போறேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. உடனே வந்து அவங்களுக்கு எனக்கு என்ன பண்ணி கொடுத்து விட்டீங்க ஸ்கூல் லஞ்சுக்கு அப்படின்றா. இப்படி இருக்கிற பசங்க கிட்ட வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சரி அதனால கொஞ்சம் இருந்தது அந்த ஒரு பேக்கெட்டையும் வந்து குலோப் ஜாமுன் பண்ணலான்ட்டுன்னு பெசஞ்சாச்சு. இது சுகர் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக இருக்கும், கலரும் பாருங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன் இப்போ, இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊத்தினா இப்போ வந்து ஆமா அதுல அழுக்கு மேல வரும் பாருங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து எப்பவுமே ஸ்வீட்டுக்கு வந்து ஜீரா பண்ணும் போது எப்பவுமே பண்ற ப்ராசஸ் நான். இது அப்படியே மேல வரும். இப்போ இது வந்து நம்ம வடிகட்டி எடுக்கணும். இப்போ இது பார்த்துருதா அழுக்கு வர்றது தெரியுதா, அவ்வளோ பிளாக்கா வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்க இந்த அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும். அதுக்காக தான் இந்த பால் ஊத்துறது. எவ்வளவு அழுக்கு வந்துருக்கு பாருங்க. எவ்வளவு திறமையா எல்லாம் இது மோஸ்ட்லி பண்றதுதான். எனக்குள்ள இவ்வளவு திறமை இல்லை, நீங்க இப்ப பக்கத்துல நின்று பாக்குறீங்க செய்யும் போது. அதனால நாங்க வீடியோ எடுக்கிறனாலும் தீபாவளிலாம் வந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 5 வகை வந்து செய்து வச்சிருவோம். பசங்க சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாவது செய்து வச்சிருவோம் வந்து. அதனால கூட நின்று பார்த்தது இல்லை, அதனால தெரியல உங்களுக்கு. ஒரு 3 ஏலக்காவை மட்டும் போட்டு நசுக்கிக்கல. இல்லை ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூளை வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது வந்து ஏலக்காய்லாம் போட்டாச்சு, போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ நம்ம உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குலோப் ஜாமுன் செய்யும் போது செய்ய தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். மாவு மட்டும் வந்து சப்பாத்தி மாவு போட்டு நல்லா அழுத்தி பிசையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. நமக்கு லைட்டாக இது பாருங்க, இந்த மாதிரி கையில் போட்டு இப்படி பிசைஞ்சாலே போதும். நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சதுமே நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்துருச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். இந்த வாட்டி ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அன்னைக்கு பண்ணும்போது சனாக் பண்ணும்போது வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன் போல இருக்கு. அதனால எனக்கு வந்து வெடிப்பு வந்துட்டு இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுனால. சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் தலை பிசைஞ்சிருக்கேன், எப்படி வருது அவுட்புட்னு பார்க்கலாம் வந்து. வெடிப்பு இல்லாம வந்து எடுத்துக்கணும் தான். இப்போ வந்து சுட ஆரம்பிச்சாச்சு. ஹீட் பாத்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல வச்சு சுட்டோம்னா நம்மளுக்கு வெடிப்பு வராம கரெக்டா வரும். ஒண்ணு மட்டும் என்ன தெரியல, வீங்கி போய் வந்துச்சு, மற்ற நல்லா வந்துருது.
அதான் லாஸ்ட் டைம் ரொம்ப கட்டியா போய் செஞ்சுட்ட போல இருக்கு, அதான் விரிசல் விட்டுட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த வாட்டி கரெக்டா இருக்கு. ஒரு 15 minutes கிட்ட ஊற வேற வச்சிட்டோம்ல, அதனால கரெக்டா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி எனக்கு குலோப் ஜாமுன் சூப்பராக வந்திருக்கு, உடையாம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் குலோப் ஜாமுன் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடியல, ஏன்னா லென்த்தியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன். இன்னும் என்ன மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பண்ணோன்றதை நான் உங்களை நெக்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் பாய். நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு பெரிய பாத்திரத்தை தேடணும் போல இருக்கே இத்தனை செய்யறதுக்கு. அவ்வளோதான், காரக்கான்னு ரெடி ஆயிடுச்சோ. டாடி எந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல டாடி. போட்டு போயிருந்தா இப்பதான் வந்து ஜெமினி பிரிட்ஜுக்கிட்டே வந்திருக்கோம் டிராவல் பண்ணி. நைட் டைம்ல மணி 10 மணி ஆக போகுது. எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ வண்டிங்க பாருங்க இங்க. ஹைட் அண்ட் சீக் மோமோஸ், ஹைட் அண்ட் சீக் மோமோஸ். இது வந்து பன்னீர் மோமோஸ். பண்ண மாட்டீங்க அண்ணாக்கு 16th பர்த்டே 15th பர்த்டே 15 கேண்டில்ஸ் எங்கம்மா?